இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற நற்செய்தி வாசகமானது ஊதாரி மைந்தனுடைய உவமையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே கூறிய உவமைகளிலெல்லாம் மணி மகுடமாக இருப்பது இந்த ஊதாரி மைந்தனின் உவமை. இந்த ஊதாரி மைந்தனின் உவமையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் அவருடைய தாராள குணத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமையிலே 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க முடிகின்றது. இளைய மகன், தந்தை, மூத்த மகன். முதலிலே இளைய மகனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உவமையிலே இளைய மகன் என்பவன் பாவிகளின் அடையாளமாக இருக்கின்றான். ஒரு குடும்பத்திலே தந்தையானவர் இளைய மகனை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்வார். இளைய மகனுக்கு குடும்பத்திலே அதிகமான செல்லம் கிடைக்கும். அப்படி தந்தையுடைய அன்பையும் செல்லத்தையும் அதிகமாக பெறுகின்ற குழந்தையானது ஊதாரியாக மாறவும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்கு இந்த இளைய மகன் ஒரு உதாரணமாக அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையிடம் சென்று என்னுடைய சொத்துக்களை பிரித்து தாருங்கள் என்று அவன் கேட்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூத சட்டத்தின்படி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தையானவர் இறந்ததற்கு பின்பாகத்தான் அந்த குடும்பத்தின் சொத்துக்களை பிரிக்க வேண்டும். இல்லை என்றால் தந்தை நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கின்ற பொழுது அவரே மனமு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். அதுதான் திருவிவிலியம் சுட்டி காட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது. அதே போல ஒரு குடும்பத்திலே மூத்த மகனுக்கு சொத்திலே 2 பங்கும் இளைய மகனுக்கு 1 பங்கும் தான் வழங்க வேண்டும் என்றும் திருவிவிலியமானது சுட்டி காட்டுகின்றது. இணைச்சட்ட புத்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். ஆக விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு தந்தையானவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த குடும்ப சொத்தை பிரிப்பது என்பது, குடும்ப சொத்தை விற்பது என்பது பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுதே தன்னுடைய சொத்தை பிரித்து தாருங்கள் என்று கேட்கின்றான். அவனை பொறுத்தவரையிலே தந்தை உயிரோடு இருந்தும் இறந்து விட்டார். எனக்கு இந்த தந்தை தேவையில்லை, இந்த குடும்பம் தேவையில்லை, சொத்து தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவன் தன்னுடைய சொத்தை பிரித்து கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த தந்தையானவரும் மனமுவந்து அந்த சொத்தை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுகின்றார். தன்னுடைய சொத்தை பெற்றுக்கொண்ட அவன் எல்லா சொத்தையும் விற்று பணமாக்கி கொண்டு பல இடங்களுக்கு செல்லுகின்றான், வேறு தேசங்களுக்கு செல்லுகின்றான். வேறு தேசங்களுக்கு செல்லுகின்றவன் தன்னுடைய பணத்தை எல்லாம் தாறுமாறாக செலவழித்து அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்பதை இந்த உவமையிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தன்னுடைய தந்தையின் சொத்தை பங்கிட்டு எடுத்து சென்றவனுடைய வாழ்க்கை தரமானது படிப்படியாக குறைவதை நாம் இந்த உவமையிலே பார்க்க முடிகின்றது. முதலாவதாக அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி குறைந்தது என்றால் அவன் புறவினத்தாரிடம் வேலைக்கு செல்லுகின்றான். ஒரு யூதனை பொறுத்தவரையிலே அவன் புறவினத்தாரிடம் வேலை செய்வது என்பது ஒரு அவமானமாக கருதப்பட்டது. யூதர்கள் வேறு இனத்து மக்களிடத்திலே அடிமையாக எந்த வேலையையும் செய்ய மாட்டார்கள். மாறாக அவர்கள்தான் பல இனத்து மக்களை தங்களுடைய வீடுகளிலே வயல்களிலே வேலைக்கு அடிமைகளாக வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த யூத இளைய மகன் ஒரு புறவினத்தானிடத்திலே வேலைக்கு செல்லுகின்றான். எப்படிப்பட்ட வேலை? பன்றிகளை மேய்க்கின்ற வேலைக்கு அவன் செல்வதை நாம் பார்க்கின்றோம். இணைச்சட்ட புத்தகத்திலே பார்க்கின்றோம். பன்றிகள் என்பது விலங்குகளிலேயே ஒரு தீட்டான விலங்காக இருக்கின்றது. இணைச்சட்ட புத்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே பன்றிகள் தீட்டான விலங்கு என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இவன் ஒரு தீட்டான விலங்கை மேய்க்கின்ற புறவினத்தாருடைய வேலை செய்கின்ற அந்த இழிவான நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். அவனுடைய வாழ்க்கை தரம்
குறைந்து விடுகின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவன் பன்றிகளோடு சண்டையிடுகின்றான், பன்றிகள் மீது பொறாமைப்படுகின்றான். இந்த பன்றிகளுக்கு 3 வேளை உணவு கிடைக்கின்றது, ஆனால் எனக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்கவில்லையே என்று அவன் பன்றிகள் மீது பொறாமைப்படுவதை நாம் பார்க்கின்றோம். வசதி வாய்ப்புகளோடு தன்னுடைய தந்தையின் இல்லத்தில் வாழ்ந்த இந்த ஊதாரி மைந்தன் சொத்தை பிரித்து கொண்டு சென்று ஊதாரித்தனமாக வாழ்ந்த காரணத்தினால் அவனுடைய வாழ்க்கை தரமானது குறைந்து விடுகின்றது. அப்படி குறைந்து விடுகின்ற பொழுது அவன் அறிவு தெளிவு பெறுகின்றான் என்று நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். அறிவு தெளிவு பெற்றவனாக தந்தையை விண்ணுக்கு எதிராகவும் மண்ணுக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று என்னுடைய தந்தையிடத்திலே நான் சொல்வேன். அங்கு சென்று வயிறார உண்டு மகிழ்வேன், என்னுடைய தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையிலே அவன் தன்னுடைய தந்தையிடத்திலே திரும்பி வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இளைய மகன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த இளைய மகனைப் போல நாமும் ஒரு கட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தவறி விழுந்து விடுகின்றோம், பாவம் செய்து விடுகின்றோம். தந்தையாகிய இறைவனுக்கு எதிராகவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய பெற்றோருக்கு எதிராகவும் உடன் பிறந்தவர்களுக்கு எதிராகவும் நாம் பாவம் செய்து விடுகின்றோம், தவறி சென்று விடுகின்றோம். ஆனால் தவறி செல்லுகின்றவர்கள், பாவம் செய்கின்றவர்கள் திரும்பி வர வேண்டும். ஊதாரி மைந்தன் மனம் வருந்தி அறிவு தெளிவு பெற்றவனாய் தன்னுடைய தந்தையிடத்திலே திரும்பி வந்தது போல நீங்களும் நானும் நம்முடைய தந்தையாகிய இறைவனிடத்திலே அறிவு தெளிவு பெற்றவர்களாக திரும்பி வர வேண்டும். பாவத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வேண்டியவர்களாக நாம் திரும்பி வர வேண்டும். அதைத்தான் இந்த இளைய மகன் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றான். அடுத்ததாக இந்த உவமையிலே நாம் பார்க்கின்ற கதாபாத்திரம் தந்தை. இந்த தந்தையானவர் தன்னுடைய இளைய மகன் தன்னிடம் சொத்தை பிரித்து கேட்கின்ற பொழுது அவன் மீது கோபப்படவில்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த சொத்தை பிரித்து தர முடியாது என்று அவர் விவாதம் செய்யவில்லை. என்னோடு தான் நீ வாழ வேண்டும், எங்கும் செல்ல முடியாது என்று அவனை கட்டாயப்படுத்தவும் இல்லை. அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். அதேபோல்தான் நம்முடைய தந்தையாகிய இறைவனும் நமக்கு சுதந்திரத்தை வழங்குகின்றார். நாம் பாவம் செய்கின்ற பொழுது நம்முடைய கைகளை அவர் பிடித்து இழுப்பது கிடையாது, மாறாக நம்முடைய போக்கிற்கு அவர் விட்டுவிடுகின்றார். இந்த தந்தையும் இளைய மகனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் அந்த இளைய மகன் ஊதாரித்தனமாக வாழ்ந்து முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது அந்த தந்தையானவர் அவனை ஓடோடி சென்று வரவேற்பதையும் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆக தன்னுடைய மகனை அவர் தூரத்தில் வருகின்ற பொழுதே அடையாளம் கண்டுகொள்ளுகின்றார். அவன் பல நாட்களாக உணவில்லாமல் உடல் மெலிந்து காணப்பட்டாலும் ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகன் அடையாளம் தெரியும் என்பதை அவர் உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். அவனை வாரி அரவணைத்து வரவேற்ற அந்த தந்தையானவர் அடுத்து செய்கின்ற பல காரியங்கள், பல விவிலிய விளக்கங்களையும் அர்த்தங்களையும் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஊதாரி மைந்தனாக வாழ்ந்த அந்த மகனை தந்தையானவர் முதலாக வரவேற்று அவனை கட்டி தழுவி முத்தமிடுகின்றார் என்று நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கட்டி தழுவி முத்தமிடுதல் என்பது சமாதானத்தின் அடையாளமாக இருப்பதை விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 33வது அதிகாரத்திலே ஈசாக்கின் மக்கள் ஏசா யாக்கோபு இருவரும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் சண்டையிட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒருவர் மற்றவரை சந்திக்கின்றார்கள், இணைகின்றார்கள், சமாதானப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அப்படி அவர்கள் சேருகின்ற பொழுது ஒருவர் மற்றவரை ஆறத் தழுவி முத்தமிட்டு, இனிமேல் உனக்கும் எனக்கும் பகைமை கிடையாது, உனக்கும் எனக்கும் நட்பும் அன்பும் பாசமும் மட்டும்தான் இருக்கும் என்பதை அவர்கள் உணர்த்தியதை பார்க்கின்றோம். இங்கும் தந்தையானவர் தன்னுடைய இளைய மகனை கட்டி தழுவி ஆறத் தழுவி முத்தமிடுவதன் வழியாக உனக்கும் எனக்கும் பகைமை கிடையாது, நீ என்னுடைய மகன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்பதை அவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக இந்த தந்தையானவர் தன்னுடைய மகனிடத்திலே பழைய கதைகளை எதுவுமே கேட்கவில்லை. எங்கு சென்றாய், எப்படி என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நீ செலவழித்து நீ வீணடித்து விட்டாய்,
என்னுடைய சொத்துக்களை என்ன செய்தாய், அந்த பணத்தை வைத்து எப்படி வாழ்ந்தாய், யாரோடு வாழ்ந்தாய் என்ற எந்த கேள்வியையுமே அவர் கேட்கவில்லை. அவனுடைய பழைய வாழ்க்கை முறையை பற்றி அவர் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என்பதையும் நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் தரமான ஆடையை தன்னுடைய இளைய மகனுக்கு அவர் அணிவித்ததை பார்க்கின்றோம். ஆடை என்பது கௌரவத்தின் அடையாளமாக விவிலியத்திலே இருக்கின்றது. இந்த இளைய மகன் தன்னுடைய கௌரவத்தை எல்லாம் இழந்துவிட்டு அழுக்கு துணியோடு தந்தையின் வீட்டிற்கு வந்தவனை தந்தையானவர் நல்ல உடையை கொடுத்து, உயர் தரமான ஆடையை கொடுத்து அவன் இழந்த கௌரவத்தை திருப்பி தருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக அவனுடைய விரலிலே தந்தையானவர் மோதிரத்தை அணிவித்தார் என்றும் இந்த ஓமை சுட்டி காட்டுகின்றது. மோதிரம் என்பது அதிகாரத்தின் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தந்தையானவர் தன்னுடைய மகனுக்கு மோதிரத்தை கொடுப்பதன் வழியாக இந்த வீட்டிலே உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது, நீ இந்த வீட்டின் மகன் என்பதை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அவனுடைய காலிலே மிதியடியை அணிவிக்க செய்கின்றார். மிதியடி என்பது உரிமை குடிமகனின் அடையாளமாக இருக்கின்றது. யூத சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது அடிமைகள் மிதியடி அணிய அனுமதிக்கப்படவில்லை. இன்றும் பார்க்கின்றோம், நம்முடைய சமூகத்திலும் புறம் தள்ளப்பட்டவர்கள், அடிமைகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் மிதியடி அணிவதை பல மனிதர்கள் அனுமதிப்பது கிடையாது. அதே சூழ்நிலை யூத சமூகத்திலும் இருந்தது. அடிமைகள் மிதியடி அணியக்கூடாது, மாறாக உரிமை குடிமக்கள் மட்டும்தான் மிதியடியை அணிய வேண்டும். இங்கு தந்தையானவர் தன்னுடைய இளைய மகனுக்கு மிதியடியை அணிவிப்பதன் வழியாக இந்த வீட்டிற்கு நீ உரிமையானவன், இந்த வீட்டிலே உனக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இறுதியாக கொளுத்த கன்றை அடித்து ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொளுத்தை கன்றை அடித்து விருந்தை கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையுமே அந்த தந்தை அழைத்திருப்பார். தன்னுடைய இளைய மகன் திரும்பி வந்ததை அவர் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதை, உறவினர்களோடு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தந்தையானவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நாமும் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பி நம்முடைய குடும்பத்திலே அவர்களை ஒரு உறுப்பினராக, உரிமை மகனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் சில காலகட்டத்திலே சில சூழ்நிலைகளின் காரணமாக தவறுகள் செய்கின்ற பொழுது, வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது, அவர்கள் ஒரு கட்டத்திலே மனமாறி வருகின்றார்கள் என்றால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும். அதைத்தான் இந்த தந்தையானவர் இந்த ஓமையிலே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இறுதியாக மூன்றாவது கதாபாத்திரம் மூத்த மகன். மூத்த மகனை பார்க்கின்ற பொழுது அவன் மனதளவிலே ஊதாரி மகனாக வாழ்ந்ததை பார்க்கின்றோம். எப்படி என்றால், தன்னுடைய தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவன் மனதளவிலே ஊதாரித்தனமாக இருக்கின்றான். திரும்பி வந்திருக்கின்ற தன்னுடைய தம்பியை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகின்றான், உம்முடைய மகன் என்று சொல்லுகின்றான். தன்னுடைய தம்பி என்று அவன் சொல்லவில்லை. உம்முடைய மகன் வந்ததால் விருந்து கொண்டாடுகின்றேன், உம்முடைய மகன் ஊதாரித்தனமாக விபச்சாரம் செய்து வாழ்ந்தான் என்று அவன் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே நாம் உற்று கவனித்து வாசித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையிலே அந்த இளைய மகன் ஊதாரித்தனமாகத்தான் வாழ்ந்தான் என்று சொல்லுகின்றார். மாறாக அவன் விபச்சாரம் செய்தான் என்று ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் இந்த மூத்த மகன் தன்னுடைய தம்பியை விபச்சாரம் செய்தான் என்று அவன் தீர்ப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த மூத்த மகன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், யாரையும் நாம் தீர்ப்பிடக்கூடாது. அவர்கள் செய்யாத தவறை செய்தார்கள் என்று நாம் பழி சுமத்தக்கூடாது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்கின்ற இறை வார்த்தையானது நல்லதொரு மனமாற்றம் பெற்று கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது. பாவம் செய்பவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்கின்ற பொழுது
கடவுளுக்கு விரோதமாக வாழுகின்ற பொழுது கடவுளிடத்திலே மன்னிப்பு பெற்று கடவுளோடு ஐக்கியப்பட்டு நாம் ஒப்புரவாகி வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்தில் தூய பவுலடியார் நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார். நாம் அனைவருமே இறைவனோடு ஒப்புரவாகி நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு இறைவனை தந்தையாக வைத்து அவருடைய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. எனவே தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் நல்லதொரு மனமாற்றம் பெற்று கடவுளிடத்திலே திரும்பி வந்து அவருடைய குடும்பத்திலே அவருடைய உரிமை மகனாக மகளாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஆமேன்.